இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் சொல்கிறாங்க இல்லையா, லியோ மேட்டரில் நடந்த அந்த ஸ்கேமு, பாலியல் குற்றச்சாட்டுகள், இது எல்லாத்தையும் பொதுக்குழுவில் தீர்மானமாக எடுத்து நிறைவேற்றணும் மெஜாரிட்டி உறுப்பினர்களோட. ஆனால் அதில் தலைவர் தினேஷ்குமார் அவர்கள் கையெழுத்து போட மறுத்துட்டார். இந்த மொத்த பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி திரு ஆர்கே செல்வமணி அவர்களால் நிச்சயமாக வச்சிருக்க முடியும். ஆனால் அவர் நடுநிலைமையாக இல்லாமல் ஒருபட்சமாக தலைவர் தினேஷ் மாஸ்டர் அவர்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. போன ஜூன் மாதம் மியூசிக் யூனியனில் நடந்த மீட்டிங்கில் தலைவர் தினேஷ் மாஸ்டர் அவர்களுக்காக தன்னிச்சையாக அவருக்கு பிடிக்காத செயலாளர் மற்றும் வேற ஒருத்தரை வந்து ஒரு ஓட்டு, அதான் அஜெண்டாவில் அவங்க சொன்னது எலெக்ஷன் வேணுமா வேண்டாமான்னு, அங்கே போயிட்டு பெப்சி கொடுத்த அஜெண்டா லெட்டர்லேயே மீறி செயலாளர் வேணுமா தினேஷ் மாஸ்டர் வேணுமா, செயலாளர் ஒரு சாதாரண டான்சர், அவர் வேணுமா தினேஷ் மாஸ்டர் வேணுமான்னு கேட்டு ஒரு ஓட்டெடுப்பு நடத்தி ஒரு ஃபேரே இல்லாத ஒரு முறையில் செயலாளரையும் ஒரு செயற்குழு உறுப்பினரையும் தூக்குனாங்க. இந்த மாதிரி இவங்க ஒவ்வொரு தப்பு பண்ணும் போதும் அதை கண்டித்து நடுநிலைமையாக இல்லாமல் தப்பு பண்ணுற நிர்வாகத்துக்கு திரு ஆர்கே செல்வமணி அவர்கள் துணை போனது தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை காரணம். மேலும் இப்போ புதுசாக உருவாகி இருக்க டான்டப் சங்கம், அதாவது அந்த புதுசாக தமிழ்நாடு கூட்டமைப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, அதில் நிறையா மெம்பர்ஸ், குறிப்பாக டான்சர்ஸ் 500 கணக்கான டான்சர்ஸ் கார்டு அப்ளிகேஷன் எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க. இன்னும் கார்டு தான் கொடுக்கல. இது சம்பந்தமாக போய் பேசுங்க, எங்கள் யூனியனில் இவ்வளோ டான்சர்ஸ் வாழ்வாதாரம் ஸ்பாயில் ஆகிடும்னா பெப்சிக்கு சப்போர்ட் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த நிர்வாகத்தில் இருக்க தலைவர்கள் இந்த டான்சஸோட வாழ்வாதாரத்தை மதிக்காமல் இது வரைக்கும் பேசவே இல்லைங்க. அதாவது நான் சொல்கிறது பெப்சியை மீறி போக சொல்ல, பெப்சி கூடவும் சுமூகமாக, புது யூனியன் கூடவும் சுமூகமாக பேசணும். ஆனால் இது வரைக்கும் எங்கள் வாழ்வாதாரத்தை பற்றி இந்த நிர்வாகம் கண்டுக்கல. ஏன்னா இந்த நிர்வாகம் நிறைய தப்பு பண்ணியிருக்கு. அந்த தப்பை வந்து திரு செல்வமணி அவர்கள் தலைமையில் இருக்க அந்த பெப்சி டீம் வந்து காப்பாற்றிருக்கு. ஸோ அவங்களுக்கு இவங்க கட்டுப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. போன வருஷம் நாங்கள் கலைஞர் நூற்றாண்டு ஷோ பண்ணோம். அந்த ஷோ பேமெண்ட் இது வரைக்கும் எங்கள் யாருக்குமே வரல. ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சு, நானும் அதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், யாருக்குமே வரல. பெப்சியில் கேட்டால் இது வரைக்கும் பதிலே கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த முழு பிரச்சனைக்கும் காரணம் ஒரே ஒருத்தர் தான், அந்த ஆர்கே செல்வமணின்றவர் நடுநிலைமையாக இல்லைன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.